தமிழ் மொழியால் இணைந்த அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். பீட்ரூட் மில்க் ஷேக், பீட்ரூட் லெஸி, ரெண்டுமே ஒரே வெர்ஷனில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்குறோம். இதை எப்படி செஞ்சோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐக்கானை தொட்டு விட்டுருங்க. வாங்க இதை எப்படி செஞ்சோன்னு இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய சைஸு பீட்ரூட்டை எடுத்து தோல் சீவிட்டு கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் ஒரு 2-3 விசில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 விசில் வச்சு அதை நான் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கேன். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இப்போ மில்க் ஷேக் செய்கிறதுக்காக நான் பாலை நல்லா காய்ச்சி அதில் 2 ஸ்பூன் ஜீனி போட்டு நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அது நல்லா சில்லுன்னு இருக்குது. அதே மாதிரி லெஸி போடுறதுக்கு தயிரில் நான் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு அதையுமே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். ரெண்டுமே நல்லா சில்லுன்னு இருக்குது. நான் ஆல்ரெடி சுகர்லாம் அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத நம்ம பாலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், தயிரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம்னா நம்மளோட மில்க் ஷேக்கும் ரெடி, லெஸியும் ரெடி. ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக மறு தடவை செய்யாமல் இருக்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ரோஸ் மில்க்கு கூட தோற்று போயிடும். அவ்வளோ அழகாக நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ நீங்கள் மில்க் ஷேக் மட்டும் செய்கிறீங்க அப்படின்னாக்க நீங்கள் அது கூட பாதாம், முந்திரி இதெல்லாம் கூட சேர்த்து நீங்கள் அரைச்சி செய்யலாம். நான் லெஸியும் மில்க் ஷேக்கும் ஒன்றா செஞ்சு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ப்ளைனாக பீட்ரூட்டை வேக வச்சு அரைச்சிருக்கிறேன். இதில் நம்ம வேக வச்சு அரைச்சிட்டங்கிறனால அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல்லு சுத்தமாக இல்லை. என்னோடய பசங்களாம் ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். வேணுங்கிறவங்க இதில் ஐஸ்கிரீம் கூட டாப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம லெஸியில் மில்க் ஷேக்லேயுமே நம்ம ஐஸ்கிரீம் வேணுனாலும் ஐஸ்கிரீமும் சேர்த்து செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஐஸ் க்யூப் மட்டும் தேவையான மாதிரி 2 நம்ம ஐஸ் க்யூப் மட்டும் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் சில்லுன்னு குடிச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். வர வெயில் காலத்துக்கெலாம் நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ட்ரிங்க்ஸாக நம்ம வாங்கி கொடுக்குறது ரொம்ப நல்லது. கடையில் விற்கிற ஜூஸை வாங்கி கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். உங்களுக்கு டெய்லி செய்ய முடியல அப்படின்னால கூட நீங்கள் அரைச்சி ஒரு 2 நாள் ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணலாம். நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சதை ஸ்டோர் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.